அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு ஆகஸ்ட் 15th ஸோ ஹாலிடே, சாட்டர்டே சண்டே ரெகுலர் ஹாலிடே. ஸோ அப்போ இதுக்கப்புறம் மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம் இன்னைக்கான மார்க்கெட் எக்ஸ்பைரி டே இருக்குது. எக்ஸ்பைரி டேயோட வாலட்டிலிட்டி அட் தி சேம் டைம் கண்டினியூவா 3 days ஹாலிடேஸ் வருது. அதனாலையும் ஒரு நல்ல ஏற்ற இறக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா ஒன்றும் பெருசா நடக்கல. இன்னும் சொல்ல போனா ப்ரீவியஸ் டேஸ்ல நடந்த அந்த மார்க்கெட் டைரக்ஷன் அந்த லெவல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கூட இன்னைக்கு நடக்காம பயங்கர ஸ்ட்ரகிளிங். ஒரு 60 to 70 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டோட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரேஞ்சிலேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது பெரிய டைரக்ஷன் ப்ரெஷர் தான். எந்த பக்கம் போகணும்னு இல்லாம வாங்கவும் முடியாம விற்கவும் முடியாம பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி ஒரு டைரக்ஷன் மார்க்கெட், அது கன்ஃபியூஷனா மார்க்கெட். ஸோ அதை வந்து நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ த ரிஸ்க் ஜோன் டோன்ட் ட்ரேடர், இந்த லெவல்ல வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணிட்டோம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா 2 என்ட்ரி ட்ரை பண்ணோம். அது சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் உள்ள போகல. ஸோ அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல மார்க்கெட் டைரக்ஷன் எங்க சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா 24,450 வந்து நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து மார்க்கெட் மேல வந்து கீழே அதே லெவல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் மேல போறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்படிதான் நம்ம பார்க்கணும். மேல போக ட்ரை பண்ணுது. இது பேசிக் வியூ. ஆனா இப்படி ஒரு டைரக்ஷன் ஃபார்ம் ஆகிறது ரியாலிட்டியா இருந்ததுன்னா மார்க்கெட் டைரக்ஷன் இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். ஒரு நல்ல மொமெண்டம் மேல போயிருக்கும். இதுதான் இங்க பிரச்சனையான விஷயமே. ஸோ இதுதான் நடக்குது அப்படின்னா இது நேரம் இப்படித்தானே போயிருக்கணும். இந்த 750 24,750க்கு மேல மார்க்கெட் க்ளோசிங் கிடைக்காம கண்டிப்பா மேல போகாது. அதுக்கான வாய்ப்பு தான் இங்க நிறைய இருக்கு. ஸோ இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்னால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாம மேல போகாதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ கீழே இறங்குன அந்த டைரக்ஷன் இங்க சப்போர்ட் அக்யூமுலேட் பண்ணிட்டு நேரா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போகணும். ஆனா போகாம இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கூட பிரேக் பண்ண முடியாம இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இங்க இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய FIDS ரெண்டு பேருக்கு போட்டியே நியூட்ரலா இருக்குது அப்படிங்கிறதுனால நியூட்ரல் மீன்ஸ் சேம் பாயிண்ட், பர்டிகுலரா 24,600 700 இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பையரும் செல்லரும் நிறைய ஃபைட் நடக்குது இதுக்குள்ள அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதோட இம்பாக்டா என்ன ஆகுது, மேலேயும் போக முடியாம கீழேயும் இறங்க முடியாம நடுவுலயே மார்க்கெட் சுத்திட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மாறுது. ஆனா இந்த லெவல் நீடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. இது எதனால அப்படின்னா ஒண்ணு எக்ஸ்பைரி டே, இதுக்கப்புறம் 3 day ஹாலிடேஸ்ல ட்ரேடிங் பெருசா யாரும் பொசிஷனுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இருக்கு. ஆகஸ்ட் 15th மோடி அவரோட ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய பேனிக் மோட் எல்லாமே தாண்டி ஒரு நல்ல ஸ்டேபிளான மார்க்கெட் இன்னும் வரல. அதனால ஹோல்டிங் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு மேக்ஸிமம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இன்ட்ராடே க்ளோஸ் பண்ணிக்கணும்னு. ஸோ அதனாலையும் இந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கலாம். ஸோ ஓகே, இது எப்படியா இருந்தாலும் நம்ம டெக்னிக்கலா நம்ம எப்படி ஒரு என்ட்ரியும் டார்கெட்டையும் பிளான் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது 24,600க்கும் கீழே இருக்குது அப்படின்னா அங்கிருந்து ஒரு 40 பாயிண்ட் இல்லைன்னா 50 பாயிண்ட் வரைக்கும் டவுன்லையும், அதுக்கப்புறம் அதுல இருந்து கீழே அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கிருந்து ஒரே ஸ்ட்ரோக்ல இறங்குச்சு அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் சடனா பிக்கேல வரலாம். ஆனா இது வந்த வேகத்துல மேல போகும் வாய்ப்பு இருக்கு. The reason 24,450 to 60 இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட். ஸோ அதனால இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேல போகும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஓகே 24,750 இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். அதனால இந்த மார்க்கெட் டைரக்ஷன் கேப் அப்ல ஓபன் ஆகிட்டு ரிவர்சல் ஆகினாலும் அங்கிருந்து நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் கீழே தான் வரும். ஆனா இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நடந்த இந்த மார்க்கெட் ஜிக்ஸாக்கா நடந்த ரேஞ்ச் மூவ்ல இங்க செல்லரும் பையரும் அக்யூமுலேஷன் நடந்து இதனுடைய ப்ரெஷர் வேல்யூல கேப் அப்ல ஓபன் ஆகி ஒரு கிரீன் கேண்டிலா
800க்கு மேல அல்லது 750க்கு மேல க்ளோஸ் ஆயிட்டு அதனுடைய புல்பேக் லெவல் தாண்டி பிரேக் அவுட் நடக்குது, புல்பேக் வந்துட்டு அகைன் வந்து ஹை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம டைரக்ஷன் மூவ் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணலாம். இது அப் சைடுக்கான மூவ் அடுத்து 900 வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஆனா இது இல்லாம ரெட் கேண்டில் டைரக்டா ஃபார்ம் ஆகி இங்கிருந்து ரெட் கேண்டிலா டைரக்ட் பெரிய கேண்டிலா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், அங்கிருந்து செல்லிங் தான் நமக்கு. டார்கெட் வந்து 1 by 1 பிளான் பண்ணலாம். 24,650, அதுக்கடுத்து 600, 450, அடுத்து 550, 450. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 டவுன்ல வந்து நமக்கு டார்கெட்டை வச்சுக்கலாம். ஸோ ஏன் இப்போ 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுமா நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே பையிங் செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடிய அக்யூமுலேஷன் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஜோனுக்குள்ள மட்டும்தான் நம்ம ட்ரேட் போகணும்னு இருக்குது. ஸோ அதனால இதுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையுமே பையிங் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு இன்ட்ராடே பேஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 40 பாயிண்ட் அல்லது 50 பாயிண்ட் டீப் இந்த மணில ஒரு என்ட்ரி எடுத்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டைரக்ஷனுக்காக இப்போ நம்ம பொசிஷன்லாம் ஒரு என்ட்ரி எடுத்து ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே இங்கே போய் டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு 50 பாயிண்ட் டார்கெட் கிடைச்சிச்சுன்னா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது நல்லது. அதுக்கு மேலேயும் ஹோல்ட் பண்ணி நான் வந்து டைரக்ஷன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இது இந்த மாதிரி ஜிக்ஸாக் மூமெண்டமா இருக்கும்போது இதோட இம்பாக்ட்ல டைம் டிகேவாகவும் நமக்கு டார்கெட் வராது, ஈஸியா நம்மளுடைய கேபிட்டல் வந்து கரைஞ்சிடும். ஸோ அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், அதுல எந்த லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல டைரக்ஷன் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய லெவல்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இதை உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான லெவல்ல என்ட்ரியை பிளான் பண்ணுங்க. ஸோ சேஃப் லெவல் நான் சொல்ல வர விஷயம் ரிஸ்கான லெவல்ல என்ட்ரி எடுக்காம ரிஸ்க் ரிவார்டு 1:2 மினிமம் 2 அந்த கேட்டகரியில என்ட்ரி கிடைச்சா மட்டும் தான் எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா அவன் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம என்ட்ரி நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கேபிட்டல் அப்படி ஒரு மைண்ட் செட்ல நம்ம போனோம் அப்படின்னா கேபிட்டல் ஃபுல்லா லாஸ் ஆயிடும், நமக்கு பெருசா ட்ரேடிங்கும் சக்சஸ் ஆகாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.